மணிமேகலை அவர்கள் பிரியங்கா அவர்கள் கூட சண்டை போட்டு குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியை விட்டு விலகி போனதை பத்தி தான் கடந்த 10 நாட்களா சமூக வலைதளங்கள் முழுக்க மக்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த சண்டையானது பிரியங்கா அவர்களுக்கும் மணிமேகலை அவர்களுக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகி இப்போ யார் யாரோ உள்ள வந்து மணிமேகலை அவர்களை ரொம்பவே கடுமையா தாக்கி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா ரீசெண்டா மணிமேகலை அவர்கள் அவங்களுடைய வீடியோல பிரியங்கா அவர்களுக்கு சப்போர்ட் பண்றவங்கள சொம்பு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு என்ன மரியாதை அப்படின்ற மாதிரி மோசமா பேசியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு பல பிரபலங்கள் இப்போ மணிமேகலை அவர்களை ரொம்பவே கோபமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில ரீசெண்டா இப்போ மாகாப்பா அவர்கள் அவருடைய வீடு முழுக்க செருப்பை வச்சு அதை போட்டோ எடுத்து அவருடைய இன்ஸ்டா ஸ்டோரி ஃபுல்லா போட்டு அமானுஷ்யங்கள்ல இருந்து தப்பிக்க இதுதான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி பதிலடியே கொடுத்திருக்காரு. மேலும் இதுக்கு மணிமேகலை அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு வந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் மணிமேகலை அவர்கள் குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியை விட்டு விலகினதுக்கு அப்புறம் அவங்களோட இடத்தை யாரு ரீப்ளேஸ் பண்ண போறா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்த நிலையில இப்போ அதை பத்தின சில முக்கியமான தகவல்கள் கசிய தொடங்கியிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியுடைய ஃபீமேல் ஆங்கரா விஜய் டிவியுடைய ரொம்பவே முக்கியமான ஃபீமேல் ஆங்கரான டிடி அவர்கள் ஹோஸ்ட் பண்ண அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. டிடி அவர்களுக்கு அவங்களுடைய காலில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமா அவங்களுக்கு ரீசெண்டா தான் ஆபரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ அவங்களுடைய உடல்நிலையானது முழுமையா குணமாகி இருக்கிறதுனால அவங்க கம்பேக் கொடுக்க இதை விட பெஸ்ட் நிகழ்ச்சி வேற எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஆனா அதே சமயத்தில் இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதிகமான நேரங்கள் நிற்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றனால உடனே இது டிடி அவர்களுக்கு செட் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இதில் டிடி பேரோட சேர்ந்து விஜே ஜாக்லின் அவர்களுடைய பேரும் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே விஜய் டிவியில் விஜே ஜாக்லின் மற்றும் ரக்ஷன் அவர்கள் சேர்ந்து சில நிகழ்ச்சிகளையும் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இப்போ எந்த முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியில் டிடி அவர்கள் ஹோஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்காங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.